ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான குட்டி ஸ்டோரிக்குள்ள போலாமா? என்ன ரொம்ப சுறுசுறுப்பா கதை சொல்ல வந்துட்டேன். அட, என்னோட செல்ல சப்ஸ்கிரைபர்ஸ பாக்குறதுக்கும் என்னோட செல்ல லைக்கர்ஸ பாக்குறதுக்கும் எவ்வளவு ஆசையா ஓடோடி வந்தேன். இப்படி பார்த்தா இப்படி கேட்டா எப்படி? போதுண்டி அப்படிதானே சொல்ல வரீங்க. சரி சரி போதும், இன்னைக்கான கதைக்குள்ள போலாம். கதை செம்மையா இருக்கும், சிம்பிள் ஸ்டோரி. பட் இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு எனக்குள்ள ஒரு தாட். எல்லாத்துக்கும் இதே டயலாக யோசிக்காம ஒப்பிக்காதடி. அப்படி இல்லப்பா, ஒவ்வொரு கதையிலயும் ஒவ்வொரு கண்டென்ட், ஒவ்வொரு கதையிலயும் ஒவ்வொரு கான்செப்ட். அந்த மாதிரி இது நம்ம லைஃப்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் சொல்றேன். சரி, ஓவரா அறுக்காம பிளேடு போடாம கொல்லாம கதைக்குள்ள போ. ஓகே பாஸ், ஓகே, லிமிட் பினிஷ். ஓகே, கதைக்குள்ள போலாம் வாங்க. ஒரு நாள் ஒரு கீரை வைக்கிற அம்மா என்ன பண்றாங்கன்னா, தலை ஃபுல்லா, அதாவது வட்டாவில கீரை வச்சுக்கிட்டு அந்த ரோட்ல போயிட்டு கூவி கூவி வித்துக்கிட்டு போறாங்க. அப்போ ஒரு பையனை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வாசல்ல உட்காந்துருக்காங்க. சரி, கீரை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த கீரைக்கார அம்மாவை அவங்க கூப்பிடுறாங்க. கீரையை கொண்டு போய் கீழே வச்சுட்டு எவ்வளவு ஒரு கட்டு கீரைன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கீரை விக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கட்டு கட்ட ஓரணா அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஓரணாவா அப்படின்னு ஒரு பங்கமான ஷாக்கு. இப்போ இந்த கதை ரொம்ப பழங்காலத்துல நடக்குது. இப்போ லேட்டஸ்டா வச்சுப்போம். இப்போ ஒரு கட்டு கட்ட 20 ரூபாவா 25 ரூபாவா? மேக்சிமம் 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். என்னது 20 ரூபாவா? இந்த ஷாக் தான் நமக்கு இருக்கும். எனக்கு ரொம்ப நாளா இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவே இல்லைங்க. இப்போ ஜங்க் ஃபுட்னு சொல்றோம்ல, பீட்சா, நூடுல்ஸ், பாஸ்தா, தென் அதுக்கப்புறம் பிளா பிளா பிளா, லைக் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க, ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றீங்க, அவங்க என்ன பிரைஸ் வைக்கிறாங்களோ அப்போ நீங்க அங்க பேரம் பேசுற விஷயம் நடக்குமா? நான் பார்த்ததில்ல, நாம கேட்டதும் கிடையாது. பீட்சா உடம்புக்கு அவ்வளோ கெடுதி, பாஸ்தா சொல்லவே தேவையில்ல, நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ்லாம் கொக்கமாக்கா கண்ணுக்கு தெரிஞ்ச விஷம். வாரத்துல ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் சாப்பிடறதுனால என்ன? ஆனா நீங்க தினமுமே கீரையோ மீனையோ கண்டிப்பா சாப்பிடலாம். பிகாஸ் அது டாக்டர்ஸ் அட்வைஸ். கிட்டத்தட்ட நீங்க சாப்பிடுற ஒரு நாள் கீரை உங்களோட வாழ்நாள்ல 10 நாள் எக்ஸ்ட்ராவா கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது அந்த கீரைக்கு. மீன் வகைகளும் அப்படித்தான். ஆனா நான் பார்த்த வரைக்கும் கீரைக்காரங்க கிட்டயும் மீன் விக்கிறவங்க கிட்டயும் பேரம் பேசாம வாங்கினவங்க யாரையுமே பார்த்ததில்ல. ஈவன் சொல்ல போனா ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டுமே, அந்த 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட 500 ரூபாவா மீன் அப்படின்னு பேரம் பேசுறாங்க. ஏழைங்க இதுக்காக ஃபீல் பண்றது எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. அது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்காக அவங்க அதிகமா வைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு நாளைக்கு லட்சம் ரூபாய், கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட அந்த கீரைக்கும் அந்த மீனுக்கும் நான் பேரம் பேசி பார்த்திருக்கேன். சொல்ல போனா உடம்புக்கு 100% நல்லதுன்னு சொல்ற விஷயத்துக்கு நம்ம இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேரம் பேசும்போது, உடம்புக்கு பச்சையா கெட்டதுன்னு தெரியற விஷயத்துக்கு ஏன் நம்மளால பேரம் பேச முடியல? ஈவன் சொல்ல போனா அவங்க பிக்ஸ் பண்ற ரேட் தான். அவங்க 500 ரூபான்னு சொல்றாங்களா, ஓகே, அது பீட்சா 1000 ரூபாவா? கண்டிப்பா 1000 ரூபாய். அந்த இடத்துல நீங்க என்னவா இருக்கீங்க? கண்ணுக்கு தெரிஞ்ச இழிச்சவாயா இல்ல முட்டாளா? என்னடி காலையிலே முட்டாளி இழிச்ச வாங்கிட்டு? இல்ல, நானும் இந்த வகையில சேர்ந்தவதான், முட்டாள்னே வச்சுக்கோங்களேன். சரி வாங்க, இதுக்கான பதில இந்த கதை நமக்கு சொல்லி கொடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த கீரைக்காரமா கிட்ட அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னது ஓரண்ணாவா? அதெல்லாம் முடியாது, அரையனான்னு சொல்லு. அரையனான்னு சொல்லி 4 கத்த கீரை கொடு அப்படிங்கிறாங்க. பாதிக்கு பாதி கூட நஷ்டம் வர மாதிரி அது எப்படி கொடுக்க முடியும்? இல்லம்மா, தப்பா நினைக்காதீங்க, நீங்க அரையனா இல்ல ஒருனா கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லுது. 2 பேரும் மாறி மாறி பேரம் பேசிக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒத்து வரல. சோ கீரையை தூக்கிக்கிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. ஒரு 10 அடி போனதுக்கு அப்புறமாட்டி அந்த கீரைக்காரமா என்ன யோசிக்கிறாங்கன்னா, திரும்ப ஓடி வந்து, இல்லம்மா தப்பா நினைக்காதீங்க, ஒரு காலனா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, அரையனானா அரையனாதான், 4 கத்த கீரை 2 வாங்கிட்டு போ அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப பொதுவாவே முதல் வியாபாரம் பண்ணும்போது அந்த வியாபாரிங்க அவ்வளவா வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. வியாபாரம் முதல்ல நல்லபடியா நடந்துச்சுன்னா அந்த நாள் முழுக்க நல்லபடியா நடக்குங்கிறது ஒரு சின்ன நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த அம்மாவும் அந்த அரையனாக்கு ஒத்துக்குச்சு. 4 கத்த கீரையை கொடுத்துட்டு 2 வாங்கிக்கிட்டு அந்த வட்டாவை தூக்கும் போது அதால நிக்க முடியல, சரிஞ்சு கீழே விட பாக்குது. அப்போ அந்த அம்மா தான், அந்த குழந்தையோட அம்மா தான் புடிச்சு உட்கார வச்சு, ஏண்டி என்னாச்சு, ஏன் மயங்குறேன்னா, காலையில இன்னும் சாப்பிடலாமா,
சரி எப்ப சாப்பிடுவேனா, இல்ல வீட்டுக்கு போய் கஞ்சி காய்ச்சி தான் குடிக்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு பரிதாபம். சோ சரி உட்காருன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு என்ன பண்றாங்கன்னா 6 இட்லி வச்சு இட்லிக்கு தேவையான சட்னி தொட்டுக்கெல்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுமான்னு சொல்றாங்க. இத இவ்வளோ தொத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த பையன் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேக்குறான். ஏமா, அந்த கீரை கட்டை அவ்வளோ சண்டை போட்டு பேரம் பேசி நீ வாங்குற, ஆனா இப்போ நீ கொடுத்தல ஒரு 6 இட்லி, அது ஒரு இட்லிக்கு அரையனான்னு வச்சா கூட நீ கொடுத்திருக்கிற இட்லி அதிகம், அதாவது அவங்க வித்ததை விட அதிகம், இது எந்த கணக்கு செய்யறோம் அப்படின்னு கேட்டானா அந்த பையன். அதுக்கு அந்த அம்மா சும்மா நெத்தியடி மாதிரி ஒரு பதில் கொடுத்தாங்களாம். கண்ணா, நல்லா புரிஞ்சுக்கோ, எப்பவுமே வியாபாரத்துல தர்மத்தை பார்க்கவே கூடாது, அதே மாதிரி தர்மத்திலையும் வியாபாரத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாங்களாம். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை இல்ல? யோசிச்சு பாருங்களேன். புண்ணியம் பண்றதுக்காக நம்ம தர்மம் பண்றப்போ நம்ம பண்ற செலவுங்கிறது செலவே கிடையாது. ஆனா வியாபாரம்னு வரும்போது நம்மளோட ஒத்த பைசாவையும் அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்க கூடாது. ஒருவேளை இதுக்கு தானோ என்னவோ எவ்வளவு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களோ என்னவோ. சரி, நீங்க அந்த மாதிரி சுவாரஸ்யமா பேரம் பேசி நான் சாமர்த்தியமா ஜெயிச்சு தெரியுமா, எனக்கு 5 ரூபாய் லாபம், நான் அப்படி பேசி 25 ரூபாய் எனக்கு லாபமாக்கிக்கிட்டேன், அநியாயமா விட்ட 28 ரூபாவை, அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் ஸ்டோரிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியம், இந்த ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா சாஷாவின் குரலோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.